பக்கத்து வீட்டுக்கு ஒரு பையன் அடிக்கடி வந்துட்டு போறானா? ஆமா, அப்படித்தான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளை வெளிநாடு போய் 2-3 வருஷம் ஆச்சாம்ல. அவர் அங்க யாரையும் வச்சிருக்காரா? சொல்றவோ எவுக அவங்கள இழுத்துட்டு வா, எந்த யோக்கியமானவன்னு பாப்போம். நான் யாருன்னு சொல்ல முடியாது, அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடைசியில களிமா சொல்ல நாவும் வேணும். இப்படி யாரையும் அப்பட்டமா பேசக்கூடாது. அவர் குடும்ப சூழ்நிலையினால வர முடியாம சம்பாதிக்கிறாரு. இந்த புள்ள கடைக்கு போன போட்டா ஜாமா ஒரு பையன் வந்து வீட்டுல கொடுப்பான். உடனே அவங்க இவ்வளவு வச்சிருக்காங்க, இவங்க அவ்வளவு வச்சிருக்காங்கன்னு அசிங்கம் இல்லையாமா இப்படின்னா பேச? உங்களை பத்தி அங்கிட்டு 4 பேர் எப்படி பேசுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க கணவன்மார்களும் தான் 2 வருஷம் 3 வருஷம் நின்று ஒவ்வொரு நேரம் வர்றாங்க. அதுக்காண்டி அவர் அங்க யாரையும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறது அல்லாவ மறந்து. ஆதமுடைய மக்களின் பெரும்பாலான பாவங்கள் அவர்களின் நாவுகளிலே இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க.